வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் புரோட்டா போட்டிருக்கேன் இப்போ. ஆனால் புரோட்டா போட எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் விலை பார்த்தீங்கன்னா இந்த கடையில் 5 ரூபா தான் நான் வேலை செய்கிற கடையில். ஆனால் இருந்தாலும் இங்கே 10 கிலோ புரோட்டா ஓடுது ஈவினிங் டைம் மட்டும். பகலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ போட்டு சொல்லுவாங்க. அதே போட்டு வச்சு நான் வேலையை பார்ப்பேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாவு கம்பெனி ஓனர் வேற வெளியே போயிட்டாரு. எங்கே ஃபங்க்ஷன் போகிறது போயிட்டாரு. அவருக்கு ஒரு 3 கடைக்கு கொடுக்க போனேன். எனக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணே தெரியாமல் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்துட்டேன். இந்த கரியஞ்செட்டிப்பாளையம் ஒரு ஊர் நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரே கூப்பிட்டு சொல்லிட்டாரு. ஏன்னா லேட் ஆச்சுன்னா அந்த ஊருக்கு நான் ஆர்டர் மட்டும் எடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஊர் நான் இருக்கிறது வந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வரும். சரி யார் போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரே கூப்பிட்டாரு. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். அவருக்கு மாவு மட்டும் இன்னைக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு கடைக்கார அக்கா இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பணம் கேட்டால் கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப நேரம் 10 ரூபா காய் எண்ணிட்டு இருப்பாங்க. அதான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அவங்களுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்ட ஃபர்ஸ்டே. ஆனா அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் அந்த பணத்தை எண்ணிக்கிட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு எனக்கு. அவங்க பாத்தீங்கன்னா 600 ரூபானாலும் 700 ரூபானாலும் வெறும் 10 ரூபா காயின் மட்டுமே எண்ணி எண்ணி கொடுப்பாங்க. அது இருக்கல ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். ஓகேங்க, இன்னைக்கான டே அவ்வளவுதான். ஓனரக்கா வந்துட்டாங்க, அதனால பாத்தீங்கன்னா அப்புறமேல் பார்க்கலாம். பாய்.